தேவி, உங்களால் எனக்கு ஒரு உதவியாக வேண்டும். நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? இனி பூதேவியின் பாதுகாப்பை கண்காணிக்கும் பொறுப்பு உங்களுடையது. பூதேவிக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது என்பதுதான் என் கவலை. அவர் பாதுகாப்பை பற்றி எனக்கு தினமும் தகவல் கொடுத்து கொண்டே இருங்கள். உங்களை அடைந்தே ஆக வேண்டும் என்று துஷ்டன் இரண்யாட்சன் கடும் தவம் புரிந்து வருகிறான். அவன் முன் தோன்றி வரம் தரும் நேரம் நெருங்கிவிட்டது. எந்த பிரம்மனை நினைத்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறேனோ அவன் இருக்கும் பிரம்மலோகத்திலிருந்துதான் என் தவத்தை கலைக்க முயற்சி நடக்கிறது. ஓம் நமோ பிரம்மதேவாய. ஓம் நமோ பிரம்மதேவாய. ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ. சுவாமி, சுவாமி, என்ன இது? அவன் மந்திர ஒளி நம்மை காத்த சுவரையே இடித்து தள்ளி உங்களுக்கு மந்திரம் கேட்கும்படி செய்துவிட்டதே. ஆம் தேவி, அவனது குரலும் தவமும் மிகவும் பலமாக இருக்கிறது. அவன் தவத்தின் சக்தி சுவற்றையே தூள் தூளாக்கிவிட்டது. இனியும் பொறுமையாக இருந்தால் அவன் தவ வலிமை இந்த பிரம்மலோகத்தையே அழித்துவிடும். அதற்கு காரணமாக நான் இருக்க மாட்டேன். இப்போதே அவனை சந்திக்கப் போகிறேன். சுவாமி, ஓம் நமோ பிரம்மதேவாய. அந்த துஷ்டன் என்ன வரம் கேட்கப் போகிறானோ, அதற்கு என் சுவாமி என்ன வரத்தை கொடுக்க போகிறாரோ, என்ன நடக்கப் போகிறதோ எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 இரண்யாட்சா, உன் தவத்தை கண்டு நான் வியந்து நிற்கிறேன். உன் ஆசை என்னவென்று கேள். நமோ நமக சதுர்முக பிரம்மதேவா. நமோ நமக. சதுர்முக பிரம்மதேவா, தாமரை மேல் அமர்பவனே, வாணி தேவியின் பதியே, என் பக்தியை பார்த்து எனக்கு தரிசனம் தந்ததற்கு நன்றிகள் பிரம்மதேவா. கஷீப முனிவரின் புத்திரன் இரண்யாட்சனே, மிக கடுமையான தவத்தை செய்து என்னை அழைத்தது எதற்காக என்று சொல். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் பிரம்மதேவரே. எந்த அமரத்துவம் அசுர குலத்திற்கு கிடைக்கவில்லையோ அந்த அமரத்துவம் எனக்கு கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைக்க வேண்டும். அசுர குலத்திற்கு நான் விதிவிலக்காக மாற வேண்டும். மாற வேண்டும். அந்த வரத்தையே தாங்கள் எனக்கு வழங்க வேண்டும். அதுவே எனது கோரிக்கை. அது என்னால் முடியாது இரண்யாட்சா. பிறந்தவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும். தர்மத்தை மீறி வரம் கொடுக்கவோ, தர்மத்தை மீறும் வரம் கொடுக்கவோ என்னால் முடியாது. ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கும் சக்தி இல்லையா? இல்லை என்றால் தேவர்களுடன் சேர்ந்து அசுரனான எனக்கு கொடுக்க கூடாதென்று முடிவெடுத்திருக்கிறீர்களா? இரண்யாட்சா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அமரத்துவத்தை என்னால் தர முடியும் என்றால் தேவர்கள் ஏன் தேவையில்லாமல் சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுக்க வேண்டும்? உன்னை போல் அவர்களும் தவம் செய்தே அமரத்துவத்தை அடைந்திருக்கலாமே. இதை தவிர வேறு ஏதாவது வரம் கேள். சரி, நான் கேட்கும் வரத்தை மறுக்காமல் தருவேன் என்று வாக்கு கொடுங்கள்.
அமரத்துவத்தை தவிர்த்து நீ எந்த வரம் கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். இது என் வாக்கு. எங்களைப் போல அசுரர்களை தேவர்கள் பழி தீர்க்க ஆயுதத்தை தானே பயன்படுத்துகிறார்கள். இந்திரனிடம் வஜ்ராயுதம் இருக்கிறது, விஷ்ணுவிடம் சுதர்சனம் இருக்கிறது, சர்வேஸ்வரனிடம் திரிசூலம் இருக்கிறது. எந்த ஆயுதமும் என்னை கொல்லக்கூடாது என்று கேட்டுவிட்டால் இந்த வரத்தை பிரம்மன் கொடுத்துதானே ஆக வேண்டும். என்ன யோசனை இரண்யாட்சா? உனக்கு வரம் கேட்க மனமில்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிடு. நான் புறப்படுகிறேன். நான் போனால் உன் கடும் தவம் வீணாகிவிடும். இல்லை பிரம்மதேவா, இல்லை. என் தவம் வீணாக கூடாது. நான் உங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன். எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு இறப்பு வரக்கூடாது. அப்படியே ஆகட்டும். நன்றி பிரம்மதேவா, நன்றி. நீ கேட்ட வரத்தை தந்தாகிவிட்டது. நான் புறப்படுகிறேன் இரண்யாட்சா. ஆஹா, ஆஹா. மிக்க நன்றி பிரம்மதேவா, மிக்க நன்றி. பிரம்மதேவன் பாவம், அமரத்துவம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே யோசிக்காமல் அதையே தந்து விட்டார். எந்த ஆயுதத்தாலும் எனக்கு அழிவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் அமரன் தானே. இரண்யாட்சன் அமரன். திரிலோகத்தை வென்ற பாதாள லோகத்தின் ராஜா வாழ்க! திதி தேவியின் புத்திரன் அசுரகுல மாணிக்கம் வாழ்க! அமரத்துவம் அடைந்த எங்கள் பிரபுவே வாழ்க! வாருங்கள் குருதேவா, வாருங்கள். அசுரகுல குருவிற்கு என் வணக்கங்கள். உன் எல்லா ஆசைகளும் நிறைவேறட்டும் இரணியாட்சா. நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆசி வழங்கினீர் குருவே. என் ஆசை நிறைவேற வேண்டும் என்றுதானே என்னை தவம் செய்ய சொன்னீர்கள். கடும் தவம் செய்து பிரம்மதேவனிடமிருந்து வரத்தை பெற்றுவிட்டேன். பெற்றது சாதாரண வரம் அல்ல. 7 லோகத்திலும் எந்த ஆயுதத்தாலும் எனக்கு இறப்பே வரக்கூடாது என்கின்ற வரம். நான் அமரனாகிவிட்டேன். நான் அமரனாகிவிட்டேன். பாதாள லோகத்தின் நிரந்தர அரசர் இரண்யாட்சன் வாழ்க! பலே இரணியாட்சா, பலே! நினைத்ததை முடிப்பவன் நீ, வல்லவன் நீ. நீ ஆசைப்பட்ட காரியம் அனைத்தும் கைகூடட்டும். நன்றி குருதேவா. நான் உலகத்தையே வெல்ல வேண்டும். நான் நினைத்ததை நடத்தியே தீர்வேன். தேவர்கள் எனக்கு மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். என் சக்தி என்னவென்று அவர்களுக்கு காட்டுகிறேன். விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் கூட என்னை தொட்டு பார்க்க முடியாது. நான் அமரனாகிவிட்டேன். நான் அமரனாகிவிட்டேன். இரண்யாட்ச பிரபு! ஏய் தேவர்களின் படை வீரர்களே, பெரும் முட்டாள் நீங்கள். அமரத்துவம் அடைந்து விட்டீர்கள் என்ற அகந்தையில் மூழ்கி உள்ளீர்கள். எங்களை ஏமாற்றிய காலம் கடந்து விட்டது.
நீங்கள் எந்த ஆயுதம் வேண்டுமானாலும் என் மீது பயன்படுத்துங்கள். மடையர்கள், நீங்கள் என் மீது வீசுவது ஆயுதத்தையா அல்லது பூமாலையா? உங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் இந்திரனை வரச் சொல்லுங்கள். வஜ்ராயுதத்தை என் மீது ஏவி பார்க்கட்டும். என்னிடம் தோற்று போய் ஓடிவிடுவான். விஷ்ணுவை கூப்பிட்டு சுதர்சன சக்கரத்தை என் மீது ஏவச் சொல்லுங்கள். அவை என் மீது செயலற்று போகும். வர சொல்லுங்கள். அதிரூப சுந்தரி என்ற ஆணவத்தில் விரதம் இருப்பதாக என்னிடம் பொய் சொன்னாய். என்னை முட்டாளாக்க பார்த்தாய். இப்பொழுது நீ முட்டாளாகிவிட்டாய். இனி நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவதாக இல்லை. உன்னை பாதாள லோகத்தின் பட்டத்து ராணியாக்க நினைத்தேன். ஆனால் என்னிடம் பொய் சொன்னதால் அந்த தகுதியை நீ இழந்து விட்டாய். இனி உன்னை அடிமை போல் நடத்துவேன். சேவகியாக வைப்பேன். நான் ஆட்டி வைக்கும் பொம்மை நீ. ஏ பூதேவி, உன்னை பாதாள லோகத்திற்கு இழுத்துச் செல்ல போகிறேன். இனி எவனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. பிரபு, அக்னி தேவா, உடனே வாருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். அந்த இரண்யாட்சனிடம் எங்கள் ஆயுதங்கள் எதுவும் வேலை செய்யவில்லை. வாருங்கள் பிரபு, வாருங்கள். பிரபு, அறிவு கெட்ட அக்னி தேவா, என் வழியில் குறுக்கே வராமல் விலகி போய்விடு. செல்லுங்கள், அவனை தாக்குங்கள். அந்த பூதேவியை இழுத்து வாருங்கள்.
என் வீரர்களை சுட்டு பொசுக்கும் உன்னை நிச்சயம் விட மாட்டேன். உனக்கு தக்க தண்டனை கொடுப்பேன். ஆ தண்ணீர் 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 வேண்டும். யாராவது தண்ணீர் கொடுங்க. தண்ணீர் வேண்டும். தண்ணீர் 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 யாராவது நீர் கொடுங்களேன். உயிரை காப்பாற்றுங்கள். உயிரை காப்பாற்றுங்கள். உயிரை காப்பாற்றுங்கள். வேண்டாம், சற்று பொறுங்கள் தாயே. தாயே, அவன் ஒரு அசுரப்படை வீரன். தங்கள் கையால் அவனுக்கு உயிர் தண்ணீரை கொடுத்தீரேயானால் அவ்வளவுதான். நம் எதிரி ஒருவன் அமரனாகி விடுவான். அந்த தவறை தயவு செய்து தாங்கள் செய்யக்கூடாது. போதும் அக்னி தேவனே, போதும். அபயம் என்ற குரல் கேட்டால் உபாயம் செய்ய ஓடோடி செல்வேன் நான். அப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் சொல்வது மிகவும் தர்ம சங்கடம் ஆகிவிட்டது. இவ்வளவு வலிகளும் வேதனைகளும் என்னால் தானே? இல்லை தாயே, இல்லை. குழலோசை கேட்க வேண்டிய இடத்தில் இப்படி மரண ஓலம் கேட்க காரணம் அந்த இரண்யாட்சன் இப்பூமியில் உள்ள அனைத்தையும் பாச கண் கொண்டு பார்ப்பவர் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களை காமக்கண் கொண்டு பார்த்தான் அந்த இரண்யாட்சன். அதனால்தான் தாயே இந்த வலிகளும் வேதனைகளும். இது இதோடு முடிந்து விட்டதென்று நினைக்காதீர்கள். அவன் மீண்டும் வருவான். பிரம்மதேவனிடம் அவன் வாங்கிய வரத்தால் அதிக பலம் கொண்டிருக்கிறான். அதனால் மீண்டும் வருவான். அக்னி தேவனே, இதையெல்லாம் தடுப்பது எப்படி? இது தொடர்ந்தால் அவனால் பூலோகமே நாசமாகிவிடும் போல் இருக்கிறது. ஆமாம் தாயே, இனிமேல்தான் தாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுடன் படை வீரர்கள் இருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் வெளியே மட்டும் வந்துவிடாதீர்கள். உங்களை பாதுகாக்க ஒத்துழைப்பு கொடுங்கள். அக்னி தேவனே, இந்த பாதுகாப்பெல்லாம் என் நலனுக்காகத்தான் என்பது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் இந்த வேதனையில் இருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? தாயே, தங்கள் கேள்விக்கான பதில் அந்த ஸ்ரீஹரி நாராயணனுக்கு மட்டுமே தெரியும். வணங்குகிறேன் பிரபு. ஏதோ முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. பிரபு, தாய் பூதேவி தங்களிடம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கள். பூதேவி உங்கள் மூலம் என்ன செய்தி சொல்லியிருக்கிறார்? தாய் பூதேவி தங்களை நேரில் சந்திக்க ஆவலுடன் இருக்கிறார். அந்த சந்தோஷ தருணம் எப்போது சாத்தியம் என்று கேட்கச் சொன்னார். அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது நாங்களே அவருக்கு நேரில் தரிசனம் கொடுக்கிறோம். இந்த இக்கட்டான நேரத்தில் பூதேவி இங்கு வருவது நல்லதல்ல. பூதேவிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அவரை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கும் நான் தானே பதில் சொல்ல வேண்டும், இல்லையா சுவாமி?
அக்னி தேவனே, எங்களிடமிருந்து செய்தி வரும் வரை அவர் வெளியில் வர வேண்டாம். பூதேவியை எங்கு இருக்க சொல்லி இருக்கிறோமோ அந்த அரண்மனையிலேயே இருக்க சொல்லிவிடுங்கள். ஆமாம் அக்னி தேவனே, பூதேவியை பாதுகாக்கும் பொறுப்பை லக்ஷ்மி தேவியிடம் கொடுத்தாயிற்று. எனவே லக்ஷ்மி தேவியின் அனுமதி இல்லாமல் பூதேவி எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படியும் அவர் பார்க்க வேண்டும் என்றால் லக்ஷ்மி தேவியை வந்து பார்க்கட்டும். அப்படியே ஆகட்டும் பிரபு. நான் வருகிறேன் தாய். ம்.